தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை தகவல் பலகையில வெளிப்படையா காட்சிப்படுத்தணும்னு தனியார் பள்ளிகள் இயக்குனர் உத்தரவிட்டிருக்கார். இது பற்றி விவரிக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காரு எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 12,000 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பள்ளிக்கும் அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சம்பளம் செலவினங்கள் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து கல்வி கட்டணமானது நிர்ணயம் செய்யப்படுகின்றது. மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய ஒரு 7,000 பள்ளிகளுக்கும் தனித்தனியாக கல்வி கட்டணமானது வரையறை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் வருடத்துக்கு 2,500 ஸ்கூல்ஸ் அப்ளை பண்றாங்க கல்வி கட்டணம் தொடர்பாக. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கல்வி கட்டணமானது மாற்றியமைக்கப்படுகின்றது. அப்போதைய நிலவரத்துக்கு ஏற்ப அது கூடவும் செய்யலாம் அல்லது குறையவும் செய்யலாம். நிலைமை இப்படி இருக்க அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விடவும் அதிகமான கட்டணத்தையே பெரும்பாலான பள்ளிகள் வசூலிப்பதாக தொடர்ந்து பெற்றோர்கள் ஆதங்கம் தெரிவித்து வந்தார்கள். பல இடங்களில் இது தொடர்பாக பள்ளி நிர்வாகங்களுக்கும் பெற்றோருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு விடுகின்றது. கடைசியில தன் பிள்ளையின் கல்வி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பல பெற்றோர்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த சூழலில் தான் தனியார் பள்ளிகள் வசூலிக்கக்கூடிய கல்வி கட்டண விவரங்களை பள்ளி வளாகங்கள்லையும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் வெப்சைட்லையும் கண்டிப்பாக வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று விதிகள் ஏற்கனவே அமலில் இருந்த போதும் அதை யாரும் சரியாக பின்பற்றுவதில்லை. இந்த சூழலில் தான் கோவையைச் சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கல்வி கட்டண விவரத்தை கேட்டு 2022 தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ மாவட்ட கல்வித்துறையிடம் மனு ஒன்றை கொடுத்தார். ஆனால் 3 வருடங்களுக்கு மேலாகியும் அவருக்கு முழுமையான தகவல்கள் அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில தான் அவர் மாநில தகவல் ஆணையத்தில் மேல்முறையீடு செஞ்சார். இதை அண்மையில் விசாரித்த மாநில தகவல் ஆணையர் பல தனியார் பள்ளிகளின் கல்வி கட்டண விதிமீறல்களுக்கு கடிவாளம் போகக்கூடிய வகையில் உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். இது ஒரு பக்கம் இருக்க, கல்வி கட்டணம் தொடர்பாக தனியார் பள்ளிகளுக்கு தனியார் பள்ளிகள் இயக்குனர் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். என்ன உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கார் தெரியுமா? இந்த உத்தரவில் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தனியார் மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் கல்வி கட்டணத்தை எவ்வளவு ரூபாய் கல்வி கட்டணத்தை மாணவர்களிடம் அவங்க வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான உத்தரவை தனியார் பள்ளிகள் இயக்குனர் பிறப்பித்திருக்கிறார். மாணவர்கள் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கல்வி கட்டண விவரத்தை தகவல் பலகை, ஸ்கூல்ல அந்த நோட்டீஸ் போர்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த தகவல் பலகையில் வெளிப்படையாக காட்சிப்படுத்த வேண்டும் என்று இந்த உத்தரவில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தவிர கல்வி கட்டணம் காட்சிப்படுத்தியதை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட கல்வி அதிகாரி அதை புகைப்படம் எடுத்து அனுப்ப வேண்டும் என்று கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. தவிர கல்வி நிறுவனங்கள் வகுப்பு வாரியாக, அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸ் கல்வி வாரியாக அந்த கல்வி கட்டணத்தை தங்களுடைய வெப்சைட்ல இணையதளத்திலையும் வெளியிட வேண்டும், அது தொடர்பாக விளம்பரப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாம அட்மிஷன் நேரத்தில் அந்த விண்ணப்ப படிவம் கொடுக்குறாங்க இல்லையா மாணவர்களுக்கு, அந்த விண்ணப்ப படிவத்திலையும் வகுப்பு வாரியாக கல்வி கட்டணம் எவ்வளவு ரூபாய் வசூலிக்கப்படும் என்பது கண்டிப்பாக அச்சடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படியாக வரும் 5ஆம் தேதிக்குள்ள கட்டண விவரங்களை வெளியிட்டு 10ஆம் தேதிக்குள் அது தொடர்பான அறிக்கையை இயக்குனர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. சரி, பொதுவா எப்படி கல்வி கட்டணமானது ஒரு பள்ளியில் எதன் அடிப்படையில் கல்வி கட்டணமானது நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பல்வேறு ஆச்சரியகரமான தகவல்கள் நமக்கு தெரிய வருகிறது. பொதுவாக ஒரு மெட்ரிக் பள்ளியில் பாருங்க, ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்களுடைய சம்பளம் இருக்குது, மின்சார கட்டணம், குடிநீர் வரி கட்டணம் இருக்கின்றது, மொபைல் போன் செலவுகள் இருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் அச்சக செலவுகள், அதாவது கேஷ் புக், அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் ரிசிப்ட்ஸ்லாம் அச்சடிக்கிறாங்க இல்லையா, அதற்கு ஆகக்கூடிய செலவுகள், ஸ்டேஷனரிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய எழுது பொருட்கள் வாங்கக்கூடிய செலவுகள், புத்தகங்கள், வார இதழ்கள், நூலகங்கள் இருக்கும் இல்லையா, அதற்கு ஆகக்கூடிய செலவுகள், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் நிகழ்ச்சிகள் மற்றும் கொண்டாட்டங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள், விளம்பர செலவுகள், மருத்துவ செலவுகள், ஸ்மார்ட் கிளாஸ் மற்றும் மாடர்ன் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, இதுக்காக அவங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பிரத்யேக அந்த ஏற்பாடுகளுக்காக ஆகக்கூடிய செலவுகள், மொத்தமாக ஒரு 50 லட்சம் ரூபாய் வருதுன்னு நம்ம வச்சுப்போம். 50 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது தோராயமான ஒரு கணக்கு தான், இது ஒவ்வொரு பள்ளிக்கும் மாறுபடும். இது தவிர வளாக பராமரிப்பு, ஸ்கூல் கேம்பஸை பராமரிக்கிறதுக்காக தோட்ட வேலை, தூய்மை பணிகள், சானிடேஷன் ஒர்க், அதாவது சுகாதார செலவுகள், பாதுகாவலர் ஊதியம், செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கப்பட ஊதியம், இதெல்லாம் சேர்த்தா ஒரு 5 லட்சம் ரூபாய் வருதுன்னு வைத்துக் கொள்வோம். தவிர லெபார்டரிஸ் மெயின்டெனன்ஸ், ஆய்வக பராமரிப்புன்ற அடிப்படையில் ஜெராக்ஸ், பிரிண்டர்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ், தீயணைப்பு சாதனங்கள், பள்ளி கட்டட பராமரிப்புக்காக ஆண்டுதோறும் வண்ணம் தீட்டுதல், பழுது பார்த்தல், புனரமைத்தல், எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சி, அதாவது டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு இதை சொல்லுவாங்க. இது 10 முதல் 15% வசூலிக்கப்படுகின்றது. ஒரு உதாரணத்துக்கு முனிசிபாலிட்டியாக இருந்தால் ஒரு 10%, கார்பரேஷனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 12%, அந்த மாதிரி கிராம பகுதி, நகராட்சி, மாநகராட்சின்னு ஒவ்வொரு பகுதி அந்த பள்ளிக்கூடம் எங்கு அமைந்திருக்கிறதோ அதற்கேற்ப 10 முதல் 15% அவங்க டெவலப்மெண்ட் ஃபண்டாக வசூலித்துக் கொள்ளலாம் என்றும் நடைமுறையில் இருக்கின்றது. இப்படியாக ஒரு பள்ளியை ரன் செய்வதற்கு தோராயமாக பாருங்க, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி
3,11,00,000 ரூபாய் ஆகுது மொத்த செலவு. அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை நம்ம பார்க்கும்போது மொத்தமாக 1100 பேர் இருக்கிறாங்க. அப்ப 3 கோடி டிவைடட் பை 1100 நம்ம போடும்போது சராசரியாக ஒரு மாணவருக்கு அந்த பள்ளி எவ்வளவு ரூபாய் செலவு செய்கிறது தெரியுமா? 26,436 ரூபாய் செலவு செய்கிறது. இதை அடிப்படையாக வைத்துதான் வகுப்பு வாரியாக எல்கேஜி யூகேஜி 28,000 ரூபாய், 1 முதல் 5 வகுப்புகளுக்கு 30,000 ரூபாய், 6 முதல் 8 வகுப்புகளுக்கு 32,000 ரூபாய், 9 மற்றும் 10ஆம் வகுப்புக்கு 34,000 ரூபாய், 11 மற்றும் 12ஆம் வகுப்புக்கு 36,300 ரூபாய். இது ஒரு குறிப்பிட்ட பள்ளியினுடைய அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது போல தமிழகம் முழுக்க ஒரு 7,000 பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்குன்னா ஒவ்வொரு பள்ளிக்கும் ஏற்றாற் போல இந்த கல்வி கட்டணமானது அந்த பள்ளியை ரன் செய்வதற்கு ஆகக்கூடிய அந்த வரவு செலவை பொறுத்து தான் இந்த கட்டணமானது நிர்ணயம் செய்யப்படும். இந்த நேரத்தில் நம்முடைய அகில இந்திய நர்சரி பிரைமரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பொதுச் செயலாளர் பாஷா நம்முடன் இணைகிறார். அவரிடம் நாம் இது குறித்து பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சார், தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்புங்கிறது ஒவ்வொரு வருஷமும் பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்பு வரக்கூடிய வழக்கமான அறிவிப்பு தானா, இல்ல முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு வரக்கூடிய புதிய அறிவிப்பா? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பள்ளி கல்வி சார்ந்த ஒரு விவாதத்துக்கு கூப்பிட்டதுக்கே ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப நாளா இந்த மாதிரி எந்த விவாதமும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிறது பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் புதிதாக பொறுப்பேற்றிருக்க தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் அகில இந்திய நர்சரி பிரைமரி மெட்ரிக் மேல்நிலை மற்றும் சிபிஎஸ்இ பள்ளியின் சார்பாக மனதார நாங்க வாழ்த்துக்கிறோம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வரும். என்னன்னா, பொதுவா மே மாசம் இறுதியிலையும் இல்ல ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்லயும் தனியார் கல்வித்துறையிலிருந்து இயக்குனர் இப்படி ஒரு வருஷம் ஒரு அறிவிப்பை அவர் எப்பயுமே வெளியிடுவார். இது வருஷம் அந்த ஸ்கூல் அந்த ஆரம்பிக்கும் போது வருவார். இது அது மாதிரி ஒரு எப்பயும் இருக்கிற ஒரு நடைமுறை தான். அவரும் போர்ட்லயும் போட சொல்லுவார். இது எல்லாமே இருக்கிற நடைமுறையாக தான் இது இருக்கு. இது ஒன்றும் புதிதாக ஒன்றும் நம்ம செய்யல. பட் இது முதலமைச்சர் புதுசா விஜய் அவங்க வந்திருக்கிறதுனால இது ஒரு பேச்சு பொருளா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது எப்போதுமே எங்களுக்கு ரெகுலரான ஒரு ஒர்க்கு தான் இது. சார், ஆன் அண்ட் ஆவரேஜ் நம்ம கேள்விப்படுறோம், எல்கேஜி யூகேஜிக்கே 70,000 கேட்குறாங்க, 75,000 ரூபாய் ஃபீஸ் கேட்குறாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ நம்ம பார்த்த சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் எல்கேஜி யூகேஜிக்கு 30,000 ரூபாய் தான் இருக்குது. அப்போ நடைமுறையில் இதுதான் வசூலிக்கப்படுதா? நடைமுறை எப்படி இருக்கு? எல்கேஜி யூகேஜிக்கு 30,000 ரூபாய் இருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா? இதே எல்கேஜி யூகேஜிக்கு 15,000 வசூலிக்கிற பள்ளிக்கூடமும் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தம் 12,000 பள்ளியில ஏறக்குறைய 7,000 பள்ளிகளுக்கு மட்டும்தான் இந்த கல்வி கட்டண குழுக்குள்ளேயே வருவாங்க, கட்டண நிர்ணய குழுக்குள்ளே வருவாங்க. மற்றவங்க யாரும் இந்த கல்வி கட்டணத்துக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா சிபிஎஸ்சிக்கு இந்த கல்வி கட்டணம் கிடையாது, ஐஜிசிஎஸ்சி சிலபஸுக்கு இந்த கட்டணம் கிடையாது, இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு இந்த கட்டணமே கிடையாது. ஸோ ஒரு 4,000-5,000 ஸ்கூல் பள்ளிகள் இந்த கட்டண நிர்ணயத்துக்குள்ளேயே இல்லை. ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் அங்கீகரிக்கிற மெட்ரிக், நர்சரி இது போன்ற பள்ளிகளுக்கு மட்டும்தான் இந்த கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. நீங்க சொல்ற அந்த 80,000-90,000 வாங்குறவங்களாம் அது இன்டர்நேஷனல் ஸ்கூல் இல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல் அந்த மாதிரி இருக்கலாமே தவிர தமிழக அரசால் நிர்ணயிக்கிற கட்டணத்துக்குன்னு ஒரு அந்த சட்டத்துக்குள்ளதான் நாங்க எல்லாம் செயல்படுறோம். நீங்க சொல்ற மாதிரி 70,000-80,000 எங்கேயும் கலெக்ஷன் பண்றது இல்ல. இதே மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் அந்த நிர்ணயிச்ச அந்த 30,000 கட்டணத்தை தாண்டி வேற எதுவும் வாங்குவது இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒவ்வொரு மாதம் ஏதாவது ஒரு டே ஒன்று வருதுன்னா அந்த டேக்காக அந்த மாணவர்கள் கிட்ட ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் இந்த மாதிரியான வாங்குவது தொடர்கதையாகத்தான் இருக்குது. பேரண்ட்ஸ் தரப்புல சொல்றாங்கல்ல சார். நீங்க பீஸை கலெக்ஷன் பண்றதுல இங்க போராத நிலைமை இருக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு. இதுல எக்ஸ்ட்ரா பீஸ் கலெக்ஷன் பண்றதுக்குலாம் வாய்ப்புகளே கிடையாது. எங்கேயாவது 1-2 பள்ளி அப்படி ஏதாவது கேட்டிருந்தா அவங்க அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்க பீஸ் நிர்ணயித்த கட்டணத்தோட கம்மியா வாங்குற பள்ளிகள் எத்தனையோ இருக்குங்கிறது அதையும் நீங்க எல்லாம் வெளிப்படுத்துங்க. இப்ப புத்தகங்கள் சீருடை கூட சம்பந்தப்பட்ட பள்ளியிலேயே கொடுக்கப்பட்டு விடுகின்றது. அதையெல்லாம் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல சேர்த்துறீங்க. அதையா ஒவ்வொருவருடைய மாணவர் பேரண்ட்ஸுடைய விருப்பத்துக்கு விட்டுடக்கூடாது? அதாவது தனியார் பள்ளியை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் எதுவும் செய்யறதில்லை, எதுவுமே தனியார் பள்ளிக்கு கொடுக்கறது இல்லை. புக்கு கொடுக்கறது கிடையாது, வரி கிடையாது, வரி விதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பில்டிங் வரி, ஸ்கூல் பஸ் வரி, எல்லா வரியும் லட்சக்கணக்கான விஷயங்கள் நாங்க அரசாங்கத்துக்கே வரியா செலுத்துறோம். ஏன் அரசாங்கம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அங்கீகாரம் கொடுக்கும் போது கூட அரசாங்கம் என்ன பண்றாங்க, 3 வருஷத்துக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறோமா, அதுக்காக ஒரு அரசாங்க பீஸ்ன்னு கட்டுறோம். நல்ல வேலையா தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த பார்ட்டி ஃபண்ட் இல்லைன்னு ஒண்ணு அறிவிச்சிருக்காரு. கல்வித்துறைக்கும் சேர்த்து பார்ட்டி ஃபண்ட் இல்லைன்னு ஒண்ணு அறிவிச்சிருக்காரு. இல்லைன்னா என்ன நிலைமைனா, ஒரு புதுசா ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலோ ஒரு மெட்ரிக் ஸ்கூலோ 2 ஸ்கூல் ஆரம்பிச்சுன்னா
பார்ட்டி ஃபண்டுன்னு இதுவரைக்கும் லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு இருந்தாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷம் ரினிவல் வரும். ரினிவல் பண்ணா கூட பார்ட்டி ஃபண்டுன்னு ஒண்ணு லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருந்தாங்க. சோ அது இல்லைன்னு சொன்னதுக்கே தமிழக முதலமைச்சருக்கு ஒரு நன்றி. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? இந்த மாதிரி எங்களுக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பல செலவுகள் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி எங்கேயாவது 1-2 விஷயங்கள் இருந்துக்கலாமே தவிர பொதுவா தனியார் பள்ளியை குறை சொல்றது ஏத்துக்க முடியாது. நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நேரிலே தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாக கொடுக்கக்கூடிய வழக்கமான அறிவிப்பு தான் என்ற போதிலும் கூட எவ்வளவு ரூபாய் கல்வி கட்டணமானது வசூலிக்கப்படுகிறது என்பதை அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிகள் தங்களுடைய அந்த காட்சி பலகையில் அதை தெளிவாக எழுதி போடணும். தவிர அவங்களுடைய இணையதள பக்கங்களையும் முறையாக அது பற்றிய அறிவிப்பை விளம்பரத்தை வெளியிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த உத்தரவை எத்தனை பள்ளிகள் முறையாக கடைபிடிக்கப் போகிறார்கள் என்பது இனிவரும் நாட்களில் தெரிந்துவிடும்.